வணக்கம். மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக தொடர்ந்து இந்த நவரத்தனங்கள், மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய நவரத்தனங்களை பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ பேச போகிற ஒரு விஷயம் பவழம். இந்த பவளம்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இது கடலில் பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு பூச்சியினால் ஒரு பவளப்பாறைகள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. பவளம்னாலே சிகப்புன்னு நினச்சிட்ருக்காங்க. பவளங்கள் ஜென்ரலாக சிகப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த பவளங்கள் சிவப்பாக இருப்பது அது ஒரு இயற்கை குணம். இந்த கடவுளோட படைப்பில் பல விஷயங்களை மனித நன்மைக்காக படைச்சிருக்காரு. அதில் ஒரு விஷயம் இந்த மாதிரி நவரத்தின கற்கள். இந்த பவளங்கள் அணிந்து கொண்டால் யார் யார் அணியலாம் அப்படின்றது ஜென்ரலாக ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்தா அவர் சொல்லுவார். பட்டு ஜோதிடம் அப்படின்ற ஒரு இதில் இந்த பிளாட்ஃபார்மில் நான் காமனாக சொல்ல முடியாது. பட் சொல்லலாம், செவ்வாய் தோஷம் அப்படி இருக்கிறவங்களுக்கு பவளம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆளுமை திறன் கொண்டவர்கள், அதாவது ஒரு போலீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஒரு சேர்மன், ஒரு சிஇஓ, இந்த மாதிரி ஒரு ஆளுமை திறன், ஒரு கடையின் மிக நிறுவன முதலாளி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பவளம் அணிஞ்சிருப்பாங்க. இதில் ஒரு ஆஃப் த ட்ராக் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு நினைவுக்கு வரதை சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா, நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, எல்லா ஃபோட்டோலையும் பார்த்திங்கன்னா பவள மோதிரம் அணிஞ்சிருப்பார். அவர் கடவுள் மறுக்கப்படும், கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மோதிரம் அணிஞ்சிருப்பார். அவருக்கு ஒரு நிருபர் கூட கேள்வி கேட்கும்போது சொல்லுவார், இல்லை நான் அணிஞ்சிருக்கேன் அப்படின்பார். ஆனால் பவளம் அணிஞ்சிருக்கேன் நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன். பவளம் இந்த பவள பற்பம் அப்படின்ட்டு அதுவும் சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணும்போது இரத்த அணுக்களை இது பண்ணக்கூடியது, ரொம்ப கொடிய நோய்களிலிருந்து அதை ஒரு மனிதரை பாதுகாக்குது அப்படின்றது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். அப்புறம் பவளம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஜென்ரலாகவே நம்ம தென்னாட்டு மக்கள், அதாவது தென் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லா மக்களும், இந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம், எல்லா பெண்மணிகளும் பவள மாலை போட்டிருப்பாங்க. அந்த பவள மாலை பார்த்திங்கன்னா வழிமுறையாக வரும். அது ஒரு பெரிய விஷயம். அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது அவங்கள இந்த கொடிய கெட்ட நோய்கள் இதிலேருந்துலாம் காப்பாற்றும், இந்த தீய சக்திகள்கிட்டேருந்து காப்பாற்றும், திருஷ்டியிலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் பவளம் ஒரு முக்கியமான ஒரு ஜெம்ஸ்டோன் தான் அது. இந்த செவ்வாய் தோஷத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு ஜோதிடத்தை கேட்டேன். அவர் எடுத்தோன்னே சொன்ன ஒரு முதல் வார்த்தை பவளம் தான் சார் அப்படின்னாரு. இப்போது இந்த பவளத்தை பார்த்தா இதுவும் செயற்கையாக வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் பெரிய பிரச்சனை. இயற்கையாக வர எல்லா சமாச்சாரமும் இப்போ செயற்கையாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கே இயற்கையாக கிடைக்கும்னா லட்சத்தீவுகள், இலங்கை கடற்கரை ஓரம், அப்புறம் நம்ம இந்தியாவில் இந்த பக்கம் கல்கட்டா ஏரியா, அந்த மாதிரி ஏரியாக்களில் அப்படி ஏரியாவில் பார்த்து வாங்கணும். அன்ஷேப்டு பவளமாக இருக்கும். நீங்கள் பவளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஷேப்டாக இருக்கும். இப்போ என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அன்ஷேப்டு தான் பண்ணுவேன். அன்ஷேப்டு, அன்பாலிஷ்டு, ராஸ்டோன்னு சொல்லுவோம். அதுக்கு ரொம்ப வீரியம் அதிகம். அதனால் அந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு அதனுடைய பவர் இந்த சோகால் அஸ்ட்ராலஜிக்கல் பவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பவளத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் நல்ல ஜமாலிஸ்ட்டு, நல்ல ஒரு இதுகிட்ட எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரு 3 அல்லது 4 கேரட்டுக்கு மேலே தான் போடணும். இது தங்கத்துலேயும் போடலாம், இது பண்ணணும். ஆனால் எந்த கல் போட்டாலுமே பின்னாடி பேக்கில் அந்த பின்னாடி மோதிரத்தில் அந்த கல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஓப்பன் இருக்கணும். அந்த கல் நம்மளோட உடம்போட டச் பண்ணிருக்கணும். அப்போ ஒரு விதி. அது மாதிரி பார்த்து போடுங்க. இதுதான் பவளத்தை பற்றி இன்றைய பதிவு. தேங்க்யூ. நன்றி.